சாப்டர் 3ல யூனிட் 2 பிளான்ட் மார்ஃபாலஜி அண்ட் டாக்ஸானமி ஆஃப் த ஆஞ்சியோஸ்பர்ம்ல வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி நம்ம 4th கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா லீஃப். லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தா நம்ம என்னென்ன முடிச்சிருப்போம் அப்படின்னா லீஃபோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த லீஃப், இலையினுடைய பண்புகள் முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லீஃப், ஓகேங்களா, இலையினுடைய பணிகள் இதை முடிச்சிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம். அதோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை செய்கிறது, டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு, கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், வாயு பரிமாற்றம், ப்ரொடக்ஷன் ஆஃப் த பட்டு, மொட்டுகளை பாதுகாத்தல், கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு டிசால்வ்டு சால்ட், இதெல்லாம் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். செகண்டரி ஃபங்க்ஷன், இரண்டாம் நிலை பணிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட முக்கியமான ரோல் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரியில் ஸ்டோரேஜ், சேமிக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா ஆலோ, அகவே, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ப்ரொடக்ஷன், பாதுகாத்தல், ஓகேங்களா, அந்த லீஃப் வந்து ப்ரொடக்ஷனாக இருக்குது. ஒப்பன்ஷியா, சப்பாத்தி கல்லி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆர்கிமோன், அதெல்லாம் வந்து பார்த்து ஆர்கிமோன் மிக்சிகானா, இதெல்லாமே. அடுத்தது சில பிளான்ட்டில் வந்து லீஃப் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. சப்போர்ட்டாக வந்து பார்த்தா தாங்குத வேலையை செய்யுது, ஓகேங்களா. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா குளோரியோசா, செங்காந்தல் தாவரம். அடுத்து நெஃபந்தஸ், தமிழே நெஃபந்தஸ் தான், குடுவை தாவரம்னு பார்ப்போம். அடுத்தது சில பிளான்ட்டில் வந்து பார்த்தோன்னா லீஃப் வந்து ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகுது இனப்பெருக்கத்தில். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா பிரயோஃபைலம், இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். பிரயோஃபைலம், இன்னொன்று என்னது பிகோனியா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாமியா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதில் இன்வால்வ் ஆகுது, செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸ் முடிச்சிருக்கோம். ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் த லீஃப், தமிழ் எழுதிங்க, இலையின் பாகங்கள். இலையில் ஒரு இலை இருக்குது, ஒரு லீஃப் இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன பாகங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ த லீவ்ஸ் ஆர் 3 மெயின் பார்ட்ஸ். இலையில் வந்து பார்த்தோன்னா 3 முக்கிய பாகங்கள் அல்லது பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன பகுதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா லீஃப் பேஸ், தமிழ் எழுதிங்க, லீஃப் பேஸ், அதுக்கு இலையடி பகுதி. லீஃப் பேஸ் அப்படிங்கிறது என்னது, இலையடி பகுதி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேட்டியோல். பேட்டியோல் அப்படிங்கிறது இலை காம்பு, தமிழ் எழுதிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இலை காம்பு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா லேமினா. லேமினா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இலை பரப்பு, அது ஃபுல்லாக பேஸாக இருக்குது இல்லையா. இது ஒவ்வொன்றுக்கும் இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ லீஃப் பேஸுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போபோடியம். இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், லீஃப் பேஸுக்கு இன்னொரு பேர் என்னது, ஹைப்போபோடியம். பேட்டியோல், இலை காம்புக்கு என்ன பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீசோபோடியம். லேமினா, இலை பரப்புக்கு என்ன பேர் வந்து பார்த்தீங்கன்னா எபிபோடியம். ஓகே, இதில் நம்ம 1 by 1 பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா லீஃப் பேஸ், இலை அடிப்பகுதி, அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போபோடியம். ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இலை அடிப்பகுதியை, the part of the leaf attached to the node of the stem is called leaf base. இலையினுடைய அடிப்பகுதி தண்டினுடைய கணுப்பகுதியில் இணைந்திருக்கக்கூடிய பகுதி தான் லீஃப் பேஸ் நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. ஒரு லீஃப் இருக்குது அப்படின்னா அந்த லீஃபினுடைய அடிப்பகுதி தண்டு ஸ்டெம்மோட நோடு கணுவில் வந்து இணைந்திருக்கு, அதுக்கு தான் லீஃப் பேஸ். Next, it protect the growing buds as its axial. அங்கே உருவாகக்கூடிய கோணமொட்டு, ஆக்சியல் பட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோணமொட்டுக்களை பாதுகாப்பது தான் இந்த லீஃப் பேஸ், இலை அடிப்பகுதியினுடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லீஃப் பேஸ்னால் என்னது, உங்களுக்கு இலையினுடைய அடிப்பகுதி தண்டினுடைய கணுப்பகுதியினுடைய இணைந்திருக்கக்கூடிய பகுதி லீஃப் பேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ரெண்டாவது விஷயம், இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உருவாகக்கூடிய பட்ஸு, அது ஆக்சியல் பட்ஸுன்னு சொல்லுவோம், அந்த கோணமொட்டுக்களை பாதுகாப்பது தான் இதோட முக்கியமான வேலை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, அதுலேயே நமக்கு நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இலை அடிப்பகுதியில் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புல்வீனஸ் அப்படிங்கிறது தமிழ் எழுதிங்க, இலை அதைப்பு, அதான் புல்வீனஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், லீஃப் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா புல்வீனஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதைந்து காணப்படும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான் இலை அதைப்பு அப்படிங்கிறது. அது எங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இன் லெகுமினஸ் லீஃப் பேஸ். லெகுமினஸ்னால் பருப்பு வகை தாவரங்கள், பயிறு உளுந்து இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பருப்பு வகை தாவரங்களில் லீவ் பேஸ் பிகம் எப்படி இருக்குது, அடிப்பகுதி ப்ராடாக இருக்குது, அகன்று காணப்படுது, அண்டு ஸ்வொல்லன் உப்பி காணப்படுது, விச் இஸ் நோன் அஸ், இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புல்வினஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளைட்டோரியா. கிளைட்டோரியா அப்படிங்கிறது சங்குப்பூ. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லப்லப். லப்லப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவரை. இன்னொன்று வந்து பார்த்தா கேசியா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புட்டியா. எங்கள் தமிழ் மீனிங்கில் இதுக்கு அப்படி தமிழ்லேயும் இதுக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க, கேசியா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புட்டியா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலை அதைப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஷீத்திங் லீவ் பேஸ். ஷீத்திங் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுதிங்க. ஷீத்திங் உரை இலையடி. உரை போல் இருக்குது பாருங்களா, இங்கே பாருங்கள். இலையினுடைய அடிப்பகுதியை தண்டு அப்படியே கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்படியே சுற்றி காணப்படும். அதான் ஷீத்திங் லீஃப் பேஸ். ஸோ இட் எக்ஸ்டெண்ட் இன்டு எ ஷீட் ஆர் என்னது கிளாப்ஸ் ஆஃப் பார்ட் ஆர் என்னது ஹோல் ஆஃப் த இன்டர்னோட். ஆக்சுவலி லீஃப் பேஸுங்கிறது எங்கே தோன்றுறதுன்னு தெரியும். அது ஸ்டெம்மோட நோடில் அட்டாச் ஆகிருக்கு. அது நோடில் அட்டாச் ஆகி இன்டர்னோட், ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் இன்டர்னோட். ஒரு கணுவுக்கும் இன்னொரு கணுவுக்கும் இடைப்பட்ட பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்னோட்னு சொல்லுவோம். அப்போ இது நோடில் அட்டாச் ஆகி அப்படியே ஸ்டெம் அப்படியே சுற்றி காணப்படுது. இன்டர்னோட் வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு அந்த மரத்திலே. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷீத்திங் லீஃப் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஷீத்திங் இன் மெனி மோனோகாட் ஃபேமிலி சச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது கொடுத்துருக்காங்க உங்கள் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரிக்கேசி, மியூசேசி, ஜிஞ்சிபரேசி அண்ட் என்னது போயேசி. ஓகேங்களா? த லீஃப் பேஸ் எக்ஸ்டெண்ட் இன்டு ஷீத்னால் அது தண்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. அவருடைய கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உரை போல. கிளாஸ் பார்ட் ஆர் என்னது ஹோல் ஆஃப் த இன்டர்னோட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. சச் லீஃப் பேஸ் என்னது ஆல்சோ லீவ் பர்மனன்ட் ஸ்கேர் ஆன் த ஸ்டெம் வென் தே ஃபால். நல்லா தெரிஞ்சுங்க. இதை நம்ம உரிக்கும் பொழுது இதை ரிமூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அந்த பிளான்ட்லேருந்து, இது இருந்ததுக்கான அடையாளம் அங்கே இருக்கும், ஸ்கேர் தழும்பு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷீத்திங் லீஃப் பேஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் பார்ட்டாக பேட்டியோல். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னது பேட்டியோல். அதுக்கு இன்னொரு பேர் ஸ்டைப் ஆர் என்னது மீசோபோடியம். இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸ்டைப் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து பார்த்தோன்னா இலை காம்பு. பேட்டியோல் அப்படிங்கிறது என்னது இலையினுடைய காம்பு. ஸோ இதை நோட் பண்ணிங்க. இட் இஸ் பிரிட்ஜ் பிட்வீன், இது எது இணைக்குதுன்னு கேட்குறாங்க. இட் இஸ் பிரிட்ஜ் பிட்வீன் லேமினா அண்ட் ஸ்டெம். ஒரு தாவரத்தினுடைய தண்டையும் லேமினா இலை பரப்பையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இலை காம்பு. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ த பேட்டியோல் ஆர் லீஃப் ஸ்டாக் இஸ் எ சிலிண்ட்ரிக்கல். உருளை வடிவில் ரவுண்டாக இருக்கலாம். ஆர் என்னது சப் சிலிண்ட்ரிக்கல், பாதி உருண்டை வடிவில் இருக்கலாம், பாதி ஃப்ளாட்டாக இருக்கலாம். ஆர் எப்படி இருக்கலாம் உங்களுக்கு தட்டையாக இருக்கலாம். ஃப்ளாட்டன்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லீஃப் விச் ஜாயின் த லேமினா வித் த ஸ்டெம். ஓகேங்களா? இலைப்பரப்பை தண்டோடு இணைக்கக்கூடியது. அது டிஃப்ரெண்ட்டு ஷேப்பில் இருக்கலாம். சிலிண்ட்ரிக்கல் உருளை வடிவில் இருக்கலாம், இல்லை பாதி உருளை வடிவில் பாதி தட்டை வடிவில் இருக்கலாம், இல்லை முழுவதுமாகவே ஃப்ளாட்டன்டு ஸ்ட்ரக்சர்ஸ் தட்டை வடிவில் இருக்கலாம். இது வந்து லீஃப் பிளேடு, அதாவது இலை பரப்பை வந்து பார்த்தீங்கன்னா தண்டோடு இணைக்குது. எ லீஃப் வித் பேட்டியோல். ஓகேங்களா? ஒரு லீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டியோல் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் பேட்டியோலேட். 1 மார்க்கில் கேட்பாங்க. ஒரு இலைக்கு இலை காம்பு இருந்ததுன்னா அந்த இலையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டியோலேட். ஓகேங்களா? the leaf with petiole are said to be petiolate. தமிழில் காம்புடைய இலைகள். எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைக்கஸ், ஹைபிஸ்கஸ். ஓகேங்களா? ஹைபிஸ்கஸ்னால் உங்களுக்கு தெரியும் செம்பருத்தி. செசைல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. செசைல்னால் என்ன அப்படின்னா the leaf do not possesses the petiole. செசைல் அப்படிங்கிறது காம்பற்ற இலைன்னு சொல்லுவாங்க தமிழில். செசைல் அப்படின்னா அது காம்பற்ற இலை.
அந்த இலையில் என்ன இருக்காது வந்து பார்த்தீங்கன்னா காம்பு இருக்காது. அந்த இலை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதோட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்டெம்மோட அட்டாச் ஆகிருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செசைல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காலோட்ரோஃபிக்ஸ். காலோட்ரோஃபிஸ் அப்படிங்கிறது எருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இங்கே கவனிங்க டயக்ராமில் அந்த லீஃபு அதோடைய ஸ்டெம்மு தான் பேட்டியோல், இலை காம்பு. ஓகே, ஸ்டிப்புலேட் அப்படிங்கிறதுனா அதில் என்ன இருக்குன்னு அர்த்தம், ஸ்டிப்புலேட் இலையடி செதில் அது சொல்லுவாங்க. இது வந்து லீஃபு பேஸ். ஓகேங்களா, லீஃபு பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி லேமினா. இலை பரப்பை பற்றி தெளிவாக படிக்க போகிறோம். ஓகேங்களா, லேமினா அதுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லீஃப் பிளேடு. லீஃப் பிளேடு அப்படின்னா இலைத்தாள். லீஃப் பிளேடுனா அது இலைத்தாள். ஸோ the expanded flat green portion of the leaf. expandedனா ஒரு தாவரத்தில் நீண்டு காணப்படக்கூடிய தட்டையாக இருக்கக்கூடிய பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம என்ன சொல்கிறோம், லீஃப்னு சொல்கிறோம். இஸ் த பிளேட் ஆர் லேமினா. இதுதான் இலை பரப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதை நீங்கள் பார்த்தாலே டயக்ராம் பார்த்தாலே தெரியும். க்ரீனிஷ் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இட் இஸ் த சைட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒரு தாவரத்தில் ஒளிச்சேர்க்கை எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மாடிஃபை நம்ம பார்க்க போகிறோம். பட் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குது அப்படின்னா லீஃப் தான் மெயின் பார்ட். அதே போல் உங்களுக்கு நீராவி போக்கு டிரான்ஸ்பிரேஷன் எங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் எங்கே தான், லீஃபில் தான். அதே போல் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வாயு பரிமாற்றம் எங்கே நடக்குது அப்படின்னா லீஃபில் தான் நடக்குது. பாருங்கள், ஒரு பிளான்ட்டுக்கு லீஃபு அந்த லீஃப் பிளேடு எவ்வளோ முக்கியங்கிறத பாருங்கள். அண்டு மோஸ்ட் ஆஃப் த மெட்டபாலிக் ரியாக்ஷன் ஆஃப் த பிளான்ட் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றம், ஒரு தாவரத்துக்கு தேவையான எனர்ஜி ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லீஃபில் தான் நடக்குது. அந்த இப்போ லீஃப் இல்லைன்னா அந்த பிளான்ட்டில் டிரான்ஸ்பிரேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் அந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்குமானா நடக்காது. அப்போ லீஃப் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு த லேமினா இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு பை த மிட்ரிப். லேமினா வந்து பார்த்திங்கன்னா மையப்பகுதியில் மைய நரம்புனால் பிரிக்கப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மைய நரம்பு எந்த ஒரு இலை எடுத்தாலும் மைய நரம்புங்கிறது இருக்கும். ஸோ ஃப்ரம் விச் அரைசஸ் நியூமரஸ் லேட்ரல் வெயின்ஸ். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸாக இருக்கக்கூடிய வெயின், மைய நரம்பு இருக்குது, மைய நரம்புலேருந்து பிரான்ச்சஸாக இருக்கக்கூடிய வெயின்ஸ் வந்து வருது. அண்டு த தின் வெயின்லெஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன சின்னதாக சிறு சிறு நரம்புகளுங்கிறது பிரியுது. அப்போ மிட்ரிப்பு, அதுலேருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸ், அதுலேருந்து வரக்கூடிய இன்னும் சின்ன சின்ன பிரான்ச்சஸ்க்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயின்லெட்ஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, சிறு சிறு நரம்புகள், இலை நரம்புகள். இட் ஷோஸ் கிரேட் என்னது வேரியேஷன் இட்ஸ் ஷேப். இது ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்டு காணப்படுது இலையினுடைய அமைப்பு, அதோடைய வடிவத்துலேயும் சரி. ஓகேங்களா, இட் இஸ் வெரி, ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதனுடைய என்ன கொடுத்துருக்காங்க ஷேப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின், விளிம்பு பகுதி ஒரே மாதிரியாக. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேடு பள்ளங்களாக இருக்கும், சில இது ஃப்ளாட்டாக இருக்கும். அதேமாதிரி சர்ஃபேஸ் அதோடைய பரப்புலையும் ஒவ்வொரு பிளாட்டுக்கு வேறு மாதிரியாக இருக்கும். இன்னொன்று டெக்ஸ்சர்னா தன்மை, அதுலேயும் வேறுபட்டு காணப்படுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கலர், சில பிளான்ட்டில் எல்லோவிஷாக இருக்கும், சில இதில் ரெட் கலராக இருக்கும், சில இதில் க்ரீன் கலராக இருக்கும். டிபெண்டிங் அப்பான் த பிக்மெண்ட், அதை பொறுத்து அது கலர் வந்து வேரியேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு வீனேஷன் அப்படிங்கிறது நரம்பமைவு. ஓகேங்களா, சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிகுலேட் வீனேஷன், வலைப்பின்னல் நரம்பமைவு இருக்கும். சில இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் இருபக்க நரம்பமைவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, அப்போ அதுலேயும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அண்டு இன்சிஷனாக பிளவு. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இலையாக இருக்கும், சில இதில் 2 பிளவுகளாக அந்த இலைகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இலை என்பது, லீஃப் என்பது ஒரு முக்கியமான பார்ட் இதில் பிளான்ட்டில். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டிப்புலேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ் எழுதிங்க, இலையடி செதில். ஸ்டிப்புலேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இலையடி செதில், இலைக்கு அடியில் காணப்படக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இலையடி செதில் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். ஸோ த பேஸ் பியர்ஸ் 1 or 2 lateral appendages.
இலையினுடைய அடிப்பகுதியில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட 2 பக்கவாட்டு என்னது உறுப்புகள் மாறி இருக்குது, அதுக்கு பேர் தான் ஸ்டிப்புலேட்ஸ். இது மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னா டைகாட் பிளான்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டிப்புலேட் இருந்ததுன்னா ஓகே, அதை வந்து நம்ம ஸ்டிப்புலேட்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டிப்புல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, ஸ்டிப்புல்ஸ் இருந்ததுன்னா வித் ஸ்டிப்புலேட். த லீவ்ஸ் வித் ஸ்டிப்புல்ஸ். ஒரு இலையில் அந்த பூவடிச்சது, அது இலையடிச்சது, பூவடிச்சது இல்லை இலையடிச்சதில் இருந்ததுன்னா அது இலையடிச்சதிலுடைய இலை, அதான் ஸ்டிப்புலேட். எக்ஸ் ஸ்டிப்புலேட் ஆர் என்னது எஸ்டிப்புலேட், ஸ்டிப்புலேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மீனிங் அப்படின்னா த லீவ்ஸ் வித்தவுட் ஸ்டிப்புல், இலையடிச்சதில் இல்லாத இருக்கக்கூடிய இலைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்டிப்புலேட் ஆர் என்னது ஸ்டிப்புலேட். நெக்ஸ்ட்டு லிகுல் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. லிகுல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா sometime in additional growth are present between leaf and base and lamina. additional growth எதுக்கு இடையில, அந்த ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும் இடையில உள்ள பகுதி, அந்த இலை காம்பில் உங்களுக்கு அடிஷ்னல் growth இருக்கலாம், அல்லது இலையினுடைய அடிப்பகுதியில் அடிஷ்னல் growth இருக்கலாம், அல்லது லேமினா அந்த பிளேடில், அந்த லீஃப் பிளேடில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் growth இருக்கலாம். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிகுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா மோனோகாட். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ், புட்களில் காணப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்டிப்புல்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மால் ஸ்டிப்புல் லைக் அது அவுட் க்ரோத், சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சின்னதாக வெளி வளரி தான் அவுட் க்ரோத் அப்படிங்கிறது. வெளிப்புறமாக வளரக்கூடிய சிறியதாக இருக்கக்கூடிய அந்த என்னது இலையடி செதில். ஃபவுண்ட் ஆஃப் த பேஸ் ஆஃப் த லீஃப்லெட்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட் லீஃப். காம்பவுண்ட் லீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டி இலையில் இது சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸ்டிப்புல்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த ஸ்டிப்புலுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஃபங்க்ஷன், இட் ப்ரொடெக்ட் த லீஃப் இன் த பட் கண்டிஷன். இலை வந்து மொட்டுக்களாக இருக்கும்பொழுது அந்த இலை மொட்டுக்களை பாதுகாப்பது தான் யாரோட வேலை அப்படின்னா இந்த இலையடி செதிலாக சொல்லக்கூடிய அந்த ஸ்டிப்புல்ஸுடைய மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சாப்டர் கிடையாது. ஓகேங்களா? 2020-21 அந்த 21-22 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது, வீனேஷன் நரம்பமைவு அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? இதை நம்ம பார்க்குறோம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கிங்க. வீனேஷனாக நரம்பமைவு இது 2 வகைகள் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னது ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்குது, ரெட்டிகுலேட் வீனேஷன் வந்து பார்த்திங்கன்னா டைகாட் லீஃபில் இருக்குது. அதில் உள்ள நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பல்முனட்லி ரெட்டிகுலேட் வீனேஷன், அதில் நிறைய டைப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கன்வர்ஜன், டைவர்ஜன். அப்புறம் வந்து பார்த்தா செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தோன்னா பேரலல் வீனேஷன், இணையான நரம்பமைவு. எப்படி இணையாக போயிருக்கு பாருங்கள், அந்த லீஃபை பார்த்தாலே தெரியும். இந்த வாழை இலையெல்லாம் பேரலல் வீனேஷன், ஆலமரத்து இலை, அரச மரத்து இலை, இந்த செம்பருத்தி இலைலாம் ரெட்டிகுலேட் வீனேஷன். இது எல்லாமே பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா பைலோடாக்சி. தமிழ் எழுதிங்க. பைலோடாக்சி அப்படின்னா என்ன அப்படின்னா இலை அடுக்கமைவு. ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டில் அந்த லீஃப் வந்து எவ்வாறு அமைந்திருக்கு, எந்த விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பைலோடாக்சி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ பைலோடாக்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இலை அமைவு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த லீஃப். த மோட் எந்த விதத்தில் தாவரத்தில் இது வந்து அமைந்திருக்கு, எங்கே அதோடைய தண்டு பகுதியில், அதுக்கு பேர் தான் பைலோடாக்சி. 2 மார்க்கில் கேட்டால் எழுதணும். த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த லீவ்ஸ் ஆன் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் பைலோடாக்சி. கிரீக் வேர்டில் பைலான்னா லீஃப், பைலான்னாது லீஃப், டாக்ஸிஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட். இந்த மீனிங் தெரியணும். ஓகேங்களா? ஸோ பைலோடாக்சி இஸ் டு அவாய்ட் ஓவர் க்ரௌடிங் ஆஃப் த லீவ்ஸ். ஏன்னா ஒரு பிளான்ட்டில் லீஃப் இருக்குன்னா அந்த லீஃபோட ரோல் நம்ம பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். அதில் ப்ரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கோம். அப்போ பண்ணும்போது அதுக்கு மெயினாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, சன்லைட் தேவை. அப்போ சன்லைட்டில் அது படுற மாதிரி தான் அந்த பிளான்ட் வந்து அந்த லீவ்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டு இருக்கும். எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் சரி தான். ஓகேங்களா? அதான் அதே கூட்டமாக இல்லாமல், கூட்டமாக இருந்தால் ஒன்று மேலே முன்னே அடிக்கிட்டு இருந்ததுன்னா சன்லைட்டு படுமானா படாது. அதில் ஒரு 10 லீஃபு ஒன்று மேலே அடிக்கிறதுனா அது ஒரு லீஃப் மேலே தான் உங்களுக்கு சன்லைட்டுங்கிறது படும். ஸோ அதேமாரி இல்லாமல் அது அமைந்திருந்தது வேஸ்ட்டு தானே, அதோடைய ஃபங்க்ஷன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதேமாரி க்ரௌடாக இல்லாமல்
அது வந்து தனித்தனியாக இருந்தால் தான் அது சன்லைட் அது மேலே படும். அப்போ தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். அப்போ தான் அது டிரான்ஸ்பிரேஷன் பண்ணும். அது அப்போ தான் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். எல்லா வேலைகளும் நடக்கும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது தான். அவாய்ட் ஓவர் க்ரௌடிங் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் எக்ஸ்போஸ் த லீவ்ஸ் மேக்ஸிமம் டு த சன்லைட் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ். எந்த அளவுக்கு அதில் மேக்ஸிமம் சன்லைட் படுற மாதிரி இருக்கும் அதேமாரி தான் இருக்கும். அப்போ தான் அது என்ன பண்ண முடியும், ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பைரோடாக்சி. நெக்ஸ்ட் கேட்டகரி என்னது, டைப்ஸ் ஆஃப் பைரோடாக்சி. இதில் மொத்தம் மேஜராக எத்தனை டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா 4 டைப்ஸாக பிரிக்கிறோம். எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறோம், 4 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட், 2 ஆப்போசிட், 3வது டெர்மினேட், 4வது ஓல்ட். ஓல்ட் அப்படின்னா சுருள் மாதிரி. அது 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஆல்டர்னேட் அப்படின்னா தமிழ் எழுதிங்க, மாற்றிலை அடுக்கமைவு. ஆல்டர்னேட், ஆல்டர்னேட்டாக என்னது, மாற்றிலை அடுக்கமைவு. ஆப்போசிட் அப்படின்னா எதிரிலை அடுக்கமைவு. அது என்ன நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த டயக்ராமோட. 3வது வந்து பார்த்தோன்னா டெர்னேட், டெர்ஸ்டியரி 3, T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 3ன்னு வச்சுங்க. ஒவ்வொரு நோடுலேயும் 3 லீஃப் இருக்கும். அதான் மூவிலை அடுக்கமைவு. வேர்ல்டு அடுக்கமைவு அப்படின்னா, வேர்ல்டு அப்படின்னாலே வட்ட இலை அடுக்கமைவு. ஒரு கணுவை சுற்றி உங்களுக்கு 3க்கு மேற்பட்ட இலைகள் இருந்ததுன்னா அது வட்ட இலை அடுக்கமைவு. இதை தான் நம்ம 1 by 1 பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்க்கலாம். ஆல்டர்னேட் என்னது, பைரோடாக்சி. ஆல்டர்னேட் அப்படிங்கிறது என்னதுன்னா மாற்றிலை அடுக்கமைவு. நோட் பண்ணிங்க, மாற்றிலை அடுக்கமைவு. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இன் திஸ் டைப் என்ன கொடுத்துருக்காங்க, தேர் இஸ் ஒன்லி 1 லீஃப் பர் நோட். ஒரு கணுவில் ஒரே ஒரு இலை மட்டும்தான் இருக்கும், அது ஒரு சைடு தான் இருக்கும். அண்ட் லீவ்ஸ் ஆன் சக்சஸிவ் நோட் ஆர் அரேஞ்சு ஆல்டர்னேட் டு ஈச் அதர். ஓகேங்களா. இப்போ ஒரு கணு இருக்குன்னா அந்த ஒரு கணுவில் ஒரு சைடில் ஒரு லீஃப் தான் இருக்கும், அடுத்த கணுவில் ஆப்போசிட் சைடில் இருக்கும், அடுத்த கணுவில் ஆப்போசிட் சைடில் இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஆல்டர்னேட். ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் டு ஈச் அதர், அடுத்தடுத்து ஒவ்வொரு லீஃப்லேயும் ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு லீஃப் அப்படிங்கிறது இருக்கும் அந்த நோடில். இதில் ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த லீவ்ஸ் ஷோ வெர்டிக்கல் ரோஸ் ஆர் கால். அதுக்கு பேர் என்ன வந்தால் என்னது ஆர்த்தோஸ்டிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா. அதுக்கு பேர் என்னது, ஆர்த்தோஸ்டிச்சிஸ். அந்த ஆர்த்தோஸ்டிச்சிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது வெர்டிக்கல் ரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நெடுக்கு வரிசைன்னு சொல்கிறாங்க. நேராக அப்படியே அதில் மாறி மாறி இருக்குது. ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது சுழல் முறையில் அப்படியே நம்ம மாடிப்படி ஏறி சுற்றி ஏறுவோம்ல, அதே போல் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்டர்னேட் பைரோடாக்சி அதில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆல்டர்னேட் ஸ்பைரல். ஆல்டர்னேட் ஸ்பைரல்னா என்னது, சுழல் மாற்றிலை அடுக்கமைவு. தமிழ் எழுதிங்க, சுழல் மாற்றிலை அடுக்கமைவு. ஸ்பைரல்னா சுழல். இந்த வகையான இலையமைவு எந்த தாவரத்தில் இருக்குது அப்படின்னா, ஒன்று ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி, இன்னொன்று ஃபைகஸ். இங்கே லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன் விச் த லீவ்ஸ் ஆர் அரேஞ்சு ஆல்டர்னேட்டிவ்லி. லீவ்ஸ் எப்படி அரேஞ்சிருக்கு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ்லி இன் ஏ ஸ்பைரல் மேனர். ஸ்பைரல் மேனர் என்ன அர்த்தம், ஒரு ஸ்டெம் எடுத்துங்க, இங்கே ஒரு லீஃப் இருக்குது, ஒரு நோட்டில் ஒரு லீஃபு, அடுத்தது இன்னொரு நோடில் ஆப்போசிட்டில் ஒரு இது, அடுத்தது இன்னொரு நோடில் ஒரு லீஃப் ஆல்டர்னேட்டிவாக, அடுத்தது இன்னொரு நோடில் ஒரு லீஃப், அப்படியே மாறி 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 போயிட்டு இருக்கு பாருங்கள். இதுதான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்பைரல் அப்படின்னு சொல்கிறாங்க. சுழல் மாதிரி அப்படியே இருக்குது. இன்னொன்று 2வது கேட்டகரி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆல்டர்னேட் டிச்சஸ் ஆர் பைஃபேரியஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் நம்ம என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 3 என்னது, லாங்கிஃபோலியம். அது பாலியால்கியா, என்னது லாங்கிஃபோலியா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி லீஃப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன் விச் த லீவ்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு ஆல்டர்னேட்டிவ்லி இன் 2 rows ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ஸ்டெம். ஓகேங்களா. எய்தர் சைட் ஆஃப் த ஸ்டெம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க,
ஒரு ஸ்டெம்மு. அதில் ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா மாறி 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 போயிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நோடில் ஒன்று, இன்னொரு நோடில் ஒன்று, அடுத்த நோடில் ஒன்று, இப்படி இருக்கு இல்லையா. ஆனால் உங்களுக்கு இந்த கேட்டகரி ஆல்டர்னேட் என்னது டிஸ்டிச்சர்ஸ் அல்லது பைஃபாரியஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு ஆல்டர்னேட்டிவ்லி. ஆனால் அதில் முன்னாடி ஆல்டர்னேட்டிவில் 1 ரோ தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வரிசையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 rows, 2 வரிசை ஆன் எய்தர் சைடு. ஒரு தண்டினுடைய 2 பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லேயும் 2 சைட்லேயும் உங்களுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஆப்போசிட்டு கேட்டகரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதில் நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம், 2வது வகையாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பைலோடாக்சி. தமிழ் எழுதிங்க. ஆப்போசிட் பைலோடாக்சி அப்படிங்கிறது எதிரிலை அடுக்கமைவு. எதிரிலை அடுக்கமைவு அப்படின்னா உங்களுக்கு இன் திஸ் டைப் ஈச் நோட் ப்ராசஸஸ், இங்கே நோட் பண்ணிங்க 2 லீவ்ஸ் இருக்கும். அப்படியே ஆப்போசிட் எதிரெதிராக இருக்கும். ஒரே நோடில் 2 ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஓகே, தி ஆர்கனைஸ்டு இன்டு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இதில் வந்து 2 வகை இருக்குது. இதில் இந்த ஆப்போசிட் பைலோடாக்சியில் அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் என்னது சூப்பர் போஸ்டு. ஆப்போசிட் என்னது சூப்பர் போஸ்டு, அதாவது ஒரு போக்கு எதிரிலை அடுக்கமைவு. தமிழ் எழுதிங்க. ஒரு போக்கு எதிரிலை அடுக்கமைவு. இதில் எ பேர் ஆஃப் லீவ்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த சக்சஷன். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் ஆஃப் லீஃப் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒரே மாதிரியாக இருக்குது இன் த சேம் டைரக்ஷன். ஓகேங்களா, ஒரே டைரக்ஷன். இதே வச்சிங்களேன், இந்த சேம் டைரக்ஷன், ஏதாவது டைரக்ஷன் மாறல, ஆப்போசிட் டைரக்ஷனில் எ பேர் ஆஃப் லீவ்ஸ், ஒரே நோடில் எ பேர் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது, ஆனால் ஒரே டைரக்ஷனில் இருக்குப்பா. ஓகேங்களா, அதான் கொடுத்துருக்காங்க சேம் டைரக்ஷன். தட் இஸ் 2 ஆப்போசிட் லீவ்ஸ் அட் எ நோட் லை எக்ஸாக்ட்லி எபோவ் தோஸ் அட் த என்னது லோவர் நோடு. கீழே உள்ள லீஃபும் சரி மேலே இருக்க லீஃபும் சரி ஒரே டைரக்ஷன்லேயே இருக்கும், ஒன்று மேலே ஒன்று அடுக்குனா மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிசிடியம், அதை வந்து கொய்யா அதில் உள்ளது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குயிஸ்குவாலிஸ், அதாவது ரங்கன் கிரீப்பர், மல்லி, அதுக்கு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சூப்பர் போஸ்டு. இன்னொன்று பி கேட்டகரியில் ஆப்போசிட் டிக்குசேட். ஆப்போசிட் என்னது டிக்குசேட், அதை தமிழ் எழுதிங்க. ஆப்போசிட் டிசிகட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு மறுக்கு எதிரிலை அடுக்கமைவு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு நோடில் 2 லீஃப் தான் இருக்கும், பட் ஒரே டைரெக்ஷனில் இருக்காது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் மாறி மாறி இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்குன்னா இன்னொன்று இந்த கேட்டகரியில் இருக்கும், அப்படியே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும்பா. ஏதோ ஆப்போசிட் என்னது டெசிகேட்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலட்ரோஃபிஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆசிமம். காலட்ரோஃபிஸ், இன்னொன்று என்ன ஆசிமம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, துளசி. ஆசிமம் அப்படிங்கிறது என்னது துளசி, அதிலலாம் இந்த கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் 1 pair of leaves. ஓகேங்களா, 1 pair of leaves is placed at a right angle to the next upper வந்து பார்த்தீங்கன்னா அந்த lower leaves. மேலே உள்ள இலைகளுக்கும் கீழே உள்ள இலைகளுக்கும் ரைட் ஆங்கிளில் இருக்கும். ஓகேங்களா, அப்போ 3 பேர் இருக்குது அப்படின்னா கீழே உள்ளது அப்பரும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கும், மிடில் உள்ளது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் என்னது டெசிகேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பி கேட்டகரி. ஸோ 3வது கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டெர்னேட் பைலோடாக்சி. டெர்னேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 3. ஒரு நோடில் உங்களுக்கு எத்தனை லீஃப் இருக்கும் அப்படின்னா 3 லீஃப் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெர்னேட் பைலோடாக்சின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீரியம், அரளின்னு சொல்கிறோம் இல்லையா, அரளி செடி, அதான் நீரியம். தேர் ஆர் 3 லீவ்ஸ் அட்டாச்டு அட் த ஈச் நோட். ஒவ்வொரு நோட்லேயும் எத்தனை இலைகள் இருக்கும், ஒவ்வொரு கணுவிலையும் 3 இலைகள் காணப்படும். இதுதான் இந்த டயக்ராம், அதுக்குள்ள டயக்ராம். 4வது கேட்டகரியை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஓல்டு. ஓகேங்களா, ஓல்டு பைலோட் டைப் ஆஃப் டைலோடாக்ஸ் அப்படின்னா வட்ட என்ன கொடுத்துருக்காங்க, வட்ட இலை அடுக்கமைவு. வட்ட இலை அடுக்கமைவு.
ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு அலமாண்டா. இந்த அலமாண்டா தாவரத்தில் உங்களுக்கு ஒரு நோடில் வந்து பார்த்தோன்னா மோர் தென் 3 லீவ்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை லீவ்ஸ் இருக்குது. இதில் வட்ட இலை அடுக்கமைவில் ஒரு நோடில் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். எத்தனை லீஃப் இருக்குன்னு சொல்லுங்கள். how many leaves in single node? 1 2 3 4 சொல்லுங்கப்பா. how many leaves are there? ஓகே, உங்களுக்கு வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா? வாய்ஸ் இஸ் ஆடியபிள்? நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு கிளியரா? ஓகே ஓகே. ஸோ மோர் தென் எத்தனை இருக்குது அப்படின்னா 3 லீவ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த அதாவது சுருள் வடிவில் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நோடுலையும் ஒவ்வொரு கணுவுலையும் 4 இலைகள் இருக்குது. ஓகேங்களா? இட்ஸ் எ சர்க்கிள் ஆர் இது வட்ட வடிவில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது ஓல் அப்படிங்கிறது வட்டம் சுருள் மாதிரி. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நோட் பண்ணிங்க. அந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைலோடாக்சி இன் பிளான்ட்னு கேட்பாங்க. நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ஒரு 5 டயக்ராம் ப்ளஸ் அதனுடைய டைப்ஸை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டயக்ராமுக்கு 2 மார்க்கும் அதை நீங்கள் எழுதக்கூடிய நோட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கும் மார்க்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா? 10th மாதிரி நம்ம அப்படியே பாயிண்ட்ஸாக எழுதினோம்னா வந்துடும் மார்க்குன்னு கிடையாது. டயக்ராம் ஓரியன்டடுக்கு நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிடும். பார்த்துங்க, டயக்ராம் ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீஃப் மொசைக். வாட் யூ மீன் லீஃப் மொசைக்? அது நமக்கு கிடையாது, பட் தெரிஞ்சுங்க. ஒளிசார் பரவல்னா அது பரவிலை அமைவுன்னு சொல்லுவாங்க. ஒரு லீஃப் இருக்குன்னா அந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது மற்ற இலைக்கு தகுந்த மாதிரி அதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் மொசைக் அப்படிங்கிறது. ஒளிசார் என்ன அது பரவிலை அமைவு, நமக்கு அது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தோன்னா லீஃப் டைப். லீஃபோட டைப், இலையினுடைய வகைகள். இலை வகை தமிழ் எழுதிங்க, இலை வகை, அதான் லீஃப் டைப். இதில் என்னென்ன டைப்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இலைகளில் அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். த பேட்டர்ன் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லீஃப் இன்டூ discrete the components or segment is termed as leaf type. ஓகேங்களா? லீஃப் டைப் நோட் பண்ணிங்க. அப்படியே லீஃப் டைப் அதாவது இலையினுடைய வெவ்வேறான கூறுகள் அல்லது பிரிவுகளை உள்ளடக்கிய முறைன்னு சொல்கிறாங்க. இதுதான் இலை வகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பிரிவுகளின் எண்ணிக்கையில் அடிப்படையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸாக பிரிக்கிறோம். பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் செக்மெண்ட் ஆஃப் லீஃப். இது நோட் பண்ணிங்க. இதுதான் பிரிவுகளின் வகை அடிப்படையில் நம்ம வந்து இலையை வந்து நம்ம பிரிக்கிறோம். எத்தனை இருக்குது, ஒரு பேட்டியோவில் ஒரே ஒரு லீஃப் பிளேட் இருக்கா, இல்லை அந்த பேட்டியோல் மறுபடியும் டிவைட் ஆகிருக்கா, அதில் லீஃப் வந்து சின்ன சின்னதாக இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த லீஃப் டைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன வகைகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1 சிம்பிள் லீஃப், 2வது காம்பவுண்ட் லீஃப். சிம்பிள் லீஃப் அப்படிங்கிறது தமிழில் என்ன அப்படி வந்து பார்த்திங்கன்னா தனி இலை. ஒரு இலை தனியாக இருக்கும், பெருசாக இருக்கும், அது வந்து தனி இலை நம்ம சொல்கிறோம். அதுவே உங்களுக்கு அந்த இலைக்காம்பில் சின்ன சின்னதாக இலைகள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் லீஃப்னு நம்ம சொல்கிறோம். அது லீஃப்லெட்ஸ். அதை போய் நம்ம லீஃப்னு சொல்ல மாட்டோம், சிற்றிலைகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். A leaf is said to be simple when the petiole bears a single lamina. லேமினான தெரியும் இலை பரப்பு. இப்போ செம்பருத்தி எடுத்துங்க, செம்பருத்தி அந்த கண்ணுலேருந்து ஒரு இலையை ஒடிங்க, அதில் வந்து ஒரு இலை தான் இருக்கும், ஒரு இலைக்காம்பு தான் இருக்கும், ஒரு பேட்டியோல் தான் இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு தாவரத்துலேருந்து ஒரு லீஃபை எடுத்திங்கன்னா அது பேர் சிம்பிள் லீஃப். சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு இது எக்ஸாம்பிள் பார்த்தாலே புரியும். ஒன்று மேங்கோ, மா இலை இருக்கு இல்லையா, அது. அண்டு நாட் மிட்ரீப் ஆர் என்னது ஆர் பேட்டியோல். ஓகேங்களா? அதில் வந்து பேட்டியோலும் சரி அந்த இதுவும் சரி உங்களுக்கு டிவைட் ஆகிருக்காது. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்குபீட்டா.
ஓகேங்களா. அந்த குக்குர்பிட்டா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலை வந்து தனியாக தான் இருக்கும். தமிழ்லேயும் குக்குர்பிட்டா தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் லீஃப். காம்பவுண்ட் லீஃப்னால் நான் என்ன சொன்னேன், கூட்டிலைகள். அந்த கூட்டிலைகளில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, காம்பவுண்ட் லீஃப், கூட்டிலை. இப்போ காம்பவுண்ட் லீஃப்னால் என்ன கவனிங்க. காம்பவுண்ட் லீஃப் இஸ் ஒன் இஸ் விச் த மெயின் ராச்சஸ். ராச்சஸ் அப்படிங்கிறது தமிழ் எழுதிங்க மேலே, கூட்டிலை காம்பு, கூட்டிலை காம்பு. ஓகேங்களா, கூட்டிலை காம்பு. ஒரே ஒரு இலைக்கு காம்பு இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேர்? ஒரே ஒரு இலைக்கு காம்பு இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேர்? பேட்டியோல். இதை கொடுத்துக்காம பாருங்க, ஒரே ஒரு இலைக்கு ஒரு காம்பு இருந்ததுன்னா அது பேட்டியோல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இலைகளாக இருக்கும். காம்பவுண்ட் லீஃப் இஸ் ஒன் இன் விச் த மெயின் ராச்சஸ் பியர்ஸ் மோர் தென் ஒன் லேமினா சர்ஃபேஸ் இஸ் கால்டு லீஃப்லெட்ஸ். தமிழ் எழுதிங்க, லீஃப்லெட்ஸ் அப்படிங்கிறது சிற்றிலைகள். இப்போ நம்ம முருங்கைக்கீரைலாம் பார்த்துருப்போம்ல, அந்த முருங்கை இலை எப்படி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின் அந்த உங்களுக்கு அந்த இலை காம்பு அப்படிங்கிறது இருக்கும். அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ்ங்கிறது போயிருக்கும். அதில் இலைகள் சின்ன சின்னதாக இருக்கும். அதுதான் லீஃப்லெட்ஸ், சிற்றிலை. ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். There is one axillary bud and in the axial of the whole compound leaf. ஓகேங்களா, எல்லா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கூட்டிலைகள் மொத்த இலைப்பரப்பை அதிகரிக்க செய்யணும். அதாவது ஒரு மா இலையை எடுத்துங்க, ஒரு முருங்கை இலையை எடுத்துங்க. ஒரு முருங்கை இலையை ஒரு கணுவை ஒடிக்கும் பொழுது அது நிறைய இருக்கும், பெருசாக இருக்கும். மா இலை சின்னதாக இருக்கும். அப்போ கூட்டிலை வந்து பார்த்தா எதுக்காக இருக்குது அப்படின்னா, அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்துறதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்த கூட்டிலைக்கும் ஒரே ஒரு கோணம் மட்டும் தான் உண்டு. ஒவ்வொரு லீஃப்லெட்ஸுக்கும் ஒரு பட்ஸ் இருக்குமானா கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது ஒரு லீஃப் இருக்குது அப்படின்னா அந்த லீஃபுக்கு வந்து ஒரே ஒரு ஆக்சியல் பட்டு தான் இருக்கும். அந்த ஆக்சியல் பட்டுலேருந்து தான் உங்களுக்கு என்ன அந்த லீஃபுங்கிறது வருது. இப்போ சார் இந்த முருங்கை இலையில் நிறைய லீஃப்லெட்ஸ் இருக்கே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பட்ஸ் இருக்குமா? நெவர், நோ. ஓகேங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல் லீஃப்லெட்ஸுக்கும் சிங்கிள் என்ன அது ஆக்சியல் பட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிற்றிலைகளின் எவ்வித கோணம் மட்டும் கிடையாது. இதில் வந்து என்ன கிடையாது, ஆக்சியல் பட்டுங்கிறது கிடையாது. ஆனால் சிங்கிள் லீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் பட்டுங்கிறது உண்டு. ஓகேங்களா, இப்போ என்ன உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னா, ஒன் ஆக்சிலரி பட்டு இன் த ஆக்சியல் ஆஃப் த ஹோல் காம்பவுண்ட் லீஃப். த காம்பவுண்ட் லீவ்ஸ் ஆர் 2 டைப்ஸ் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அது ஆக்சியல் பட்டு, அந்த ஆக்சியல் பட்டு சிங்கிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வைங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா, இதை காம்பவுண்ட் லீஃபை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கேட்டகரிஸாக நம்ம பிரிக்கிறோம். கூட்டிலேயே 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். தமிழ் எழுதுங்க, பின்னேட்லி அப்படின்னா சிறகு வடிவ கூட்டிலைகள். சிறகு வடிவ, சிறகு வடிவ கூட்டிலைகள். ஓகேங்களா, பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். ரெண்டாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். பால்மேட்லி, ஓகேங்களா, what do you mean பால்மேட்லி அப்படிங்கிறது நம்ம படிக்கணும். பால்மேட்லி, பின்னேட்லி. இன்னொன்று கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பால்மேட்லி அப்படின்னா அங்கை வடிவ கூட்டிலைகள். இதை பின்னாடி படிக்க போனால் அதை 1 by 1 பார்த்துக்கிட்டே வரும். அங்கை வடிவ, அங்கைனா ஒரே நோடில் நம்ம கை விரல்கள் போன்று அப்படியே உங்களுக்கு சின்ன சின்ன கூட்டிலை காம்புகள் இருக்கும். அதுதான் பால்மேட்லி. ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பின்னேட்லி. ஸோ பின்னேட்லி அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், சிறகு வடிவ கூட்டிலைகள். இதை கவனிங்க. பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா டாமரெண்டஸ், இன்னொன்று என்னது கேசியா. ஓகேங்களா, டாமரெண்டஸ் அப்படின்னா புளிய மரம், புளிய இலையை பார்த்துருப்பீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கேசியா. கேசியாங்கிறது தமிழ் அதே தான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவனிங்க, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஒன் இன் விச் த ராச்சஸ். ராச்சஸ்னால் என்ன சொன்னால் கூட்டிலை காம்பு. ஓகேங்களா, இதில் பிஎஸ்சியை லேட்ரலி பக்கவாட்டில் நம்பர் ஆஃப் லீஃப்லெட்ஸ் நிறைய என்னது சிற்றிலைகள் இருக்குது. மைண்டில் புளிய இலையை மைண்டில் வைங்க. அது எப்படி இருக்குது, ஆல்டர்னேட்டிவ்லி ஆர் என்னது ஆப்போசிட் மேனர். ஆனால் புளிய இலையில் எப்படி இருக்கும்,
ஒரு இலைக்காம்பு இருக்கும், அதுலேருந்து என்னது சிற்றிலை காம்பு. சிற்றிலை காம்புக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தா ராட்சஸ் நம்ம சொல்கிறோம். அந்த ராட்சஸை சின்ன சின்ன இலைகள், அந்த புளிய இலைகள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். ஓகேங்களா, இதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழில் சொல்லணும்னா சிறகு வடிவ கூட்டிலைகள் என்பவை கூட்டிலை காம்பு என்ற அச்சில் பல பக்கவாட்டு சிற்றிலைகள் என்னது அப்படியே உங்களுக்கு அமைந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது எதிரிலை அமைவிலே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் புளிய இலை. அதில் டைப்ஸ் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தோன்னா யூனிபினேட். யூனினாலே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சிங்கிள்னு அர்த்தம். யூனினா என்னது? சிங்கிள். இதில் யூனிபினேட்னா என்ன? தமிழ் எழுதிங்க, ஒரு மடி கூட்டிலை. யூனிபினேட்னா என்னது? ஒரு மடி கூட்டிலை. பைபினேட்னு ஒன்று இருக்குது, அது இருமடி கூட்டிலை, பைபினேட். ட்ரைபினேட்னு இருக்குது, அது மும்மடி கூட்டிலை. அடுத்தது டீகாம்பவுண்ட்னு ஒன்று இருக்குது. டீகாம்பவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மும்மடி கூட்டிலையை தாண்டி இருந்ததுன்னா அது பன்மடி கூட்டிலை. இதை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் யூனிபினேட். யூனிபினேட்னா என்ன பாருங்கள்? த ராட்சஸ். ராட்சஸ்னால் சிற்றிலை காம்பு, சிம்பிளாக இருக்குது, அது அன்பிராஞ்சிடாக இருக்குது. விச் பியர்ஸ், அதில் என்ன இருக்குது? தே ஹாவ் லீஃப்லெட்ஸ், சின்ன சின்ன இலைகள் இருக்குது. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சென்டரில் அட்டாச் ஆகிருக்கு. ஆன் இட் சைடு ஆல்டர்னேட் ஆர் என்னது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனிபினேட் லீவ்ஸ் ஆர் டூ டைப்ஸ். அந்த யூனிபினேட் அந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மடி கூட்டிலேயே ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்க, அந்த யூனிபினேட் லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாரிபினேட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இம்பாரிபினேட். பாரிபினேட்னா என்ன அப்படின்னா when leaflets are even in number. நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா லிசன், ஈவன் இன் நம்பர். ஈவன்னா என்ன? இரட்டைப்படையில் அந்த இலை முடிஞ்சிருக்கும். இந்த இடத்த கவனிங்க. இந்த லீஃப் வந்து இந்த லீஃபில் எத்தனை இது முடிஞ்சிருக்கு? ஒன்றா ரெண்டா? இந்த புளிய இலையில் எத்தனை இலை முடிஞ்சிருக்கு சொல்லுங்கள்? ஒரு லீஃபாக முடிஞ்சிருக்கா இல்லை ரெண்டு லீஃபாக முடிஞ்சிருக்கா? ரெண்டு லீஃப்லெட்ஸ். லீஃப்னு சொல்லக்கூடாது, இதை சிற்றிலையே லீஃப்லெட்ஸ். ஹவு மெனி லீஃப்லெட்ஸ் ஆர் தேர் இன் டிப் ஆஃப் த காம்பவுண்ட் லீஃப்? 1 or 2? say answer anyone. நீங்கள் பிக்சர் பார்த்தாலே ஆன்சர் சொல்லிடலாமே. 2, வெரி குட். அப்படி 2 இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பாரிபினேட். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டைப்படை என்னது? ஒரு மடி கூட்டிலை, இரட்டைப்படையில் முடிஞ்சிருக்கு. த லீஃப் சைடு டு பி பாரிபினேட்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இம்பாரிபினேட். இம்பாரிபினேட் அப்படின்னா உங்களுக்கு ஒற்றைப்படை என்னது? ஒரு மடி கூட்டிலைன்னு சொல்லுவாங்க. அதோட டிப்பில் இந்த வேப்பம் இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டிப்பில் உங்களுக்கு ஒரே ஒரு லீஃப் தான் முடிஞ்சிருக்கும். அதுதான் இம்பாரிபினேட். when the leaflets are add ஒன்றுனா உங்களுக்கு என்ன அர்த்தம்? ஒற்றைப்படை. ஆடுனாலே ஒற்றைப்படை. ஈவன் நம்பர் அப்படின்னா கூட்டுப்படை. இரட்டைப்படை. ஈவன் நம்பர்னா இரட்டைப்படை, ஆடு நம்பர்னா ஒற்றைப்படை. த லீஃப் இஸ் சைடு டு பி இம்பாரிபினேட். ஓகேங்களா, இதில் நீங்கள் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பைபாரிபினேட் நம்ம பார்க்க போகிறோம். இருமடி கூட்டிலை. இருமடி கூட்டிலைனா என்ன? இப்போ மூணுத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இருமடி கூட்டிலை, மும்மடி கூட்டிலை, பன்மடி கூட்டிலை. இதை பற்றி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பைபினேட் அப்படின்னா பாருங்கள். பைபினேட் இருமடி கூட்டிலை. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டோனியோனிக்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோனியோனிக்ஸ் அப்படின்னா செம்மயிர் கொன்றை அப்படின்னு ஒரு தாவரத்தில் இது இருக்குது. ஓகேங்களா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள். த பிரைமரி ராட்சஸ், அதாவது முதன்மை சிற்றிலை காம்பு ப்ரொடியூசர்ஸ் செகண்டரி ராட்சஸ். அது இரண்டாம் நிலை சிற்றிலை காம்பை உருவாக்குது. அது இரண்டாம் நிலை சிற்றிலை காம்பில் தான் உங்களுக்கு சின்ன சின்ன லீஃப்லெட்ஸ் இருக்குது, சிற்றிலைகள் இருக்குது. புரியுதா? ஸோ த செகண்டரி ராட்சஸ் ஆர் இஸ் நோன் அஸ், அந்த இரண்டாம் நிலை சிற்றிலை காம்புக்கு பேர் என்ன அப்படின்னா பின்னே. 1 மார்க்கில் கேட்பாங்க இது, வாட் இஸ் பின்னே? அதாவது பேட்டியோல் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒரு இலையில் இலைக்காம்பு இருந்ததுன்னா அது பேட்டியோல். அப்படியே மேலே எழுதிங்க. ராட்சி அப்படிங்கிறது அந்த பிரைமரி அந்த இலைக்காம்பு மறுபடியும் என்ன செய்யுது? பிரான்ச்சஸ் வந்து தான் சிற்றிலை காம்பு. அந்த சிற்றிலை காம்பு மறுபடியும் பிரான்ச்சஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் பின்னே.
ஓகேங்களா? அப்போ பைபினேட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு மீனிங் தெரியணும். அப்போ உங்களுக்கு மெயின் பிரான்ச்சஸ் இருக்குது, அந்த மெயின் பிரான்ச்சஸ்லேருந்து பிரான்ச்சஸ் வருது. அந்த பிரான்ச்சஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னே. அந்த பின்னையில் தான் அந்த லீஃப்லெட்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அதுதான் இருமடி கூட்டிலைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த பின்னாக்கள் வந்து நம்பர்ஸ் வந்து வேரியேஷன் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபினேட். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மொரிங்கா. ஓகேங்களா? மொரிங்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாது, முருங்கைக்கீரை. நீங்கள் அந்த டயக்ராமை இங்கே கொடுத்துருக்கேன். மொரிங்கா அப்படிங்கிறதுனால முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் பாருங்கள், மெயினாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலைக்காம்பு, அதுக்கப்புறம் ஒரு பிரான்ச்சஸ் பிரியுது, அதுக்கப்புறம் இன்னொரு பிரான்ச்சஸ் பிரியுது. அதான் ட்ரைபினேட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியர் when the branches trees, the leaf is called என்னது ட்ரைபினேட்னு சொல்கிறாங்க. அந்த இலை காம்பு 3 தடவை டிவைட் ஆகிருக்கு, அதான் ட்ரைபினேட். The secondary rachis produces the tertiary rachi which bears the leaflets. அந்த tertiary branchesனால் உங்களுக்கு என்ன இருக்குது, சிற்றிலைகள், லீஃப்லெட்ஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா முருங்கை இலையை வச்சுக்கலாம். ஓகேங்களா? முருங்கை இலையை நம்ம சொல்லுவோம். நம்ம காமன்லி அது கோல்ட் சைடு பி கீரை வகைகள், முருங்கைக்கீரைன்னு வச்சுக்கலாம். அடுத்தது டீகம்பவுண்ட். டீகம்பவுண்ட் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா பன்மடி கூட்டிலை, பல இலைகள் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று டாக்கஸ், என்னது கரோட்டா. ரெண்டாவது கோரியாண்டர் சட்டைவம். இதில் கோரியாண்டர் சட்டைவம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். உங்களுக்கு கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அதுதான் கோரியாண்ட்ரம் சட்டைவம். கோரியாண்ட்ரம் சட்டைவம் அப்படிங்கிறது கொத்தமல்லி இலை. அந்த கொத்தமல்லி இலையை தான் நம்ம இங்கே இந்த எக்ஸாம்பிளாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ when the branches of leaf is branched several times. ராட்சஸ்னால் தெரியும், சிற்றிலை காம்பு ஒரு தடவை இல்லை, 2 தடவை, 3 தடவை இல்லை, பல தடவை பிரிஞ்சிருக்கு. அண்ட் இட் இஸ் கால்ட், இது இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, டீகாம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ கூட்டிலைகள் 3 முறைக்கு மேலாக கிளைத்திருந்தால் அதனை பன்மடி கூட்டிலை சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்த கேட்டகரி பால்மேட்லி ஆர் காம்பவுண்ட் லீஃப். நோட் பண்ணிங்க. பால்மேட்லினா என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அங்கை வடிவ கூட்டிலை. அங்கைனா நம்ம மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கை விரல் போன்று இருக்கும். அதில் வந்து ஒரு கணுவிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ராட்சஸ் வருது, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இதுலேருந்து உங்களுக்கு லீஃப் வந்து வருது. அது எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அங்கை வடிவ கூட்டிலைகள்னு தமிழ் எழுதிங்க, இங்கிலீஷில் பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். A palmately compound leaf is defined as one in which is the petiole bears terminally. நல்லா தெரியுங்க, டெர்மினல்னா ஒரு இலை காம்பினுடைய நுனி பகுதியில் ஒரு இலையோ ஒன்றுக்கு மேற்பட்ட இலையோ இருக்கும். அங்கே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? லீஃப் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஒன் இன் விச் த பேட்டியோல் தெரியும் இலைக்காம்பு, பிஎஸ் டெர்மினலினா நுனியில் 1 or more லீஃப்லெட்ஸ் இருக்கும். லீஃப்லெட்ஸ்னானது சிற்றிலைகள், which seems is to be என்னது radiating from a common point like finger from the palm. நம்முடைய உள்ளங்கையிலிருந்து எப்படி விரல்கள் இருந்திருக்கோ அதே போல் அந்த இலை காம்பினுடைய நுனி பகுதியிலிருந்து இலைகள், சிற்றிலைகள் ஒன்றுக்கு மேற்பட்டதோ இருந்ததுன்னா அதுக்கு பேர் பால்மேட்லி. ஓகே, நெக்ஸ்ட் த டைப்ஸ் ஆஃப் பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். அதனுடைய வகைகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா யூனிஃபோலியேட். யூனினாலே தெரியும் உங்களுக்கு, சிங்கிள்னு அர்த்தம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றிலை அங்கை கூட்டிலை. அப்போ நுனியில் உங்களுக்கு ஒரே ஒரு சிற்றிலை மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பைஃபோலியேட், நுனியில் 2 இலைகள் இருக்கும். ட்ரைஃபோலியேட் அப்படின்னா நுனியில் 3 இலைகள் இருக்கும். குவாட்ரிஃபோலியேட் அப்படின்னா நுனியில் 4 இலைகள் இருக்கும். மல்டிஃபோலியேட் ஆர் டிஜிட்டேட் அப்படின்னா பல இலைகள் இருக்கும். ஓகேங்களா? 4க்கு மேற்பட்ட 5 சிற்றிலைகள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபோலியேட். யூனிஃபோலியேட் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ்னால் வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எலுமிச்சை மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள், அதான் யூனிஃபோலியேட். ஸோ when a single leaflet is articulated ஜாயிண்ட்னு அர்த்தம் எழுதிங்க. articulated அப்படின்னா ஜாயிண்ட் டு த petiole. ஒரு இலைக்காம்பில் ஒரே ஒரு சிற்றிலை மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, யூனிஃபோலியேட். எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம் பார்த்துங்க.
பைஃபோலியேட், பைனாலே நான் சொல்லிட்டேன், இரு சிற்றிலை அங்கை கொட்டிலை, இரு சிற்றிலை இருக்கும், அதோட நுனி பகுதியில். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஜோரினியா டிஃபைலா, ஜோர்னியா என்னது டைஃபைலா, தமிழ்லையும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் என்ன கொடுத்துருக்காங்க, வென் bifold when there are two leaflets articulate to the petiole. அந்த இலைக்காம்பில் 2 சிற்றிலைகள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பைஃபோலியேட். ஓகே, மூணாவது கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரைஃபோலியேட். எக்ஸாம்பிள் ஆக்கிள் என்னது மார்மோலிஸ், அதாவது வுட் ஆப்பிள். ஓகேங்களா, அதுக்கு என்ன கொடுக்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஆப்பிள். சதைப்பட்டுள்ள அந்த ஆப்பிள் இதில் கொடுத்துருக்காங்க, வுட் ஆப்பிள். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ட்ரைஃபோலியம் கிளாவர். ஸோ தேர் ஆர் எத்தனை இருக்குது இதில், அந்த இலை காம்பில் பேட்டியோவில் 3 லீஃப்லெட்ஸ், 3 சிற்றிலைகள் இருக்குது, ஆர்டிகுலேட் டு த பேட்டியோல். 3 சிற்றிலைகள் அந்த இலை காம்பில் இணைஞ்சிருந்ததுன்னா அதுக்கு பேர் ட்ரைஃபோலியேட். ட்ரைனாலே தெரியும் உங்களுக்கு 3. குவாட்ரிஃபோலியேட் அப்படின்னா குவாட்ரினாலே வந்து பாருங்கள் 4ன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாரிஸ் என்னது குவாட்ரிஃபோலியா, இன்னொன்று வந்து மார்சிலியா. ஸோ தேர் ஆர் 4 லீஃப்லெட்ஸ் வந்து இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு டு த பேட்டியோலில். ஓகேங்களா, அப்படி இருந்ததுன்னா அதுக்கு வந்து குவாட்ரிஃபோலியேட். அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிஃபோலியேட் ஆர் என்னது டிஜிட்டேட். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா க்ளியோம், அல்லது வந்து பார்த்தோன்னா என்னது பென்டாஃபைலா, இன்னொன்று வந்து பாம்பெக்ஸ் சைபா. ஸோ இந்த கேட்டகரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எல்லாமே தமிழ்லேயும் அதே தான் இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ வந்து மல்டிஃபோலியேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பாருங்கள். ஸோ மல்டிஃபோலியேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல என்னது சிற்றிலைகள் ஒரே இடத்துல இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது என்னது மல்டிஃபோலியேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதோடைய பல சிற்றிலை கூட்டிலைவு அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். 5 or more leaflets are joined. கவனிங்க, ஒரு லீஃப்லெட்ஸில் எத்தனை இருக்குது, 5 or more சின்ன இலைகள் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கிளேயோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தா பாம்பாக் சீபா. ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். தமிழ் எழுதிங்க, இலை உருமாற்றம். மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப், இலையில என்னென்ன உருமாற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு டு பெர்ஃபார்ம் சம் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன். இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உருமாறி சில சிறப்பு வேலைகளை செய்யுது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தோன்னா லீஃப் டென்ட்ரில்ஸ். தமிழ் எழுதிங்க, லீஃப் டென்ட்ரில்ஸ்னால் என்ன அப்படின்னா, 1 இலை பற்று கம்பி. இலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உருவாகுது அப்படின்னா ஒரு கம்பி போல் ஒரு அமைப்பு உருவாகுது. அது எதுக்கு உருவாகுது, அதோட ஸ்டெம்மு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, அது சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து சுற்றிக்கிட்டு அதை வந்து மேல் நோக்கி செல்வதற்கு பயன்படுது. அதான் லீஃப் டென்ட்ரில்ஸ், தமிழில் இலை பற்று கம்பிகள். ஓகேங்களா, இது சம் பிளான்ட்ஸ், சில தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ஸ் எப்படி இருக்குது, வெரி வீக், ரொம்ப மெலிந்து காணப்படும். அண்ட் ஹென்ஸ் தே ஹேவ் ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட் டு த சப்போர்ட். சப்போர்ட்னா அது இன்னொரு தாவரத்தில் பற்றி ஏறுவதற்கு பயனாக எது உருவாகுது, இலையில் வந்து கம்பிகள் உருவாகுது, லீஃப் டென்ட்ரில்ஸ். சம் லீவ்ஸ் ஆர் என்னது பார்ஷியலி ஆர் என்னது ஹோலி மாடிஃபைடு இன்டு டென்ட்ரில். சில இலைகளில் பாதி வந்து உங்களுக்கு கம்பி மாதிரி உருவாக்கலாம், அல்லது முழு இலை அமையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பியாக உருவாக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டென்ட்ரில்ஸ் எப்படி இருக்கலாம், உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தட்டையாக இருக்கலாம். டென்ட்ரில்ஸ் என்னது ஸ்லெண்டர் ஒயரி காயில்டு ஸ்ட்ரக்சர், தட்டையாக உங்களுக்கு ஒயர் போல் எப்படி இருக்கலாம், சுற்றி காணப்படலாம். விச் ஹெல்ப்ஸ் இன் த என்னது கிளைம்பிங் த சப்போர்ட். கிளைம்பிங்னா ஒரு பற்றி ஏறுவதற்கு பயன்படுகிறது. எதை பற்றி ஏறுவதற்கு, ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தாவரமோ இல்லை ஒரு டெட் என்னது உங்களுக்கு மெட்டீரியலாகவும் இருக்கலாம், அல்ல இறந்து போன தாவரங்களாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு சப்போர்ட்டை வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு மேலே ஏறுவதற்கு இந்த டென்ட்ரில்ஸ்னால் என்ன சொன்னேன், இலை பற்று கம்பி பயன்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாடிஃபிகேஷன் ஆஃப் டென்ட்ரில்ஸில் என்னென்ன மாடிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்டையர் லீஃபுமே உங்களுக்கு டென்ட்ரில்ஸாக இருக்கும். அது எதில் வந்து பார்த்தீங்கன்னா லாப்டைரஸ். ஓகேங்களா, முழு ஒன்றாது இலையுமே ஒரு பற்று கம்பியாளாக மாறி உள்ளது. ஓகேங்களா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்டிப்புலேட் இலையடி செதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பற்று கம்பியாக மாறி இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்மைலாக்ஸ். ஓகேங்களா, ஸ்மைலாக்ஸ் அப்படிங்கிற பிளான்ட்டில். நெக்ஸ்ட்டு டெர்மினல் லீஃப்லெட்ஸ். டெர்மினல் லீஃப்லெட்ஸ் அப்படின்னா நுனி சிற்றிலை. லீஃப்லெட்ஸ்னாலே சிற்றிலைங்கிறது வரும். டெர்மினல்னால் நுனி சிற்றிலை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லீஃப் டென்டில்ஸாக உருவாயிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா நரவெலியா. ஓகேங்களா, நரவெலியா. நெக்ஸ்ட் வந்து பைசம், அதிலே வந்துடும். அடுத்தது லீஃப் டிப்பு, இலையினுடைய நுனிப்பகுதி கம்பியாக மாறி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா குளோரியோசா. ஓகேங்களா, குளோரியோசா. அடுத்தது அதுக்கு எபிக்கல் லீஃப்லெட்ஸுக்கும் நம்ம பைசம் அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். நுனிப்பகுதியில் உருவாக்கிக்கிறது அது வந்து பைசம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா பேட்டியோல். பேட்டியோல்னா என்ன அர்த்தம்? இலை காம்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் டென்டிலாக உருவாயிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா கிளாமடிஸ். ஸோ உங்களுக்கு அந்த லீஃப் மட்டும் இல்லை, சில மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு லீஃபில். அதில் இந்த கம்பிகள் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறோம், லீஃப் டென்டில்ஸ். அதில் லீஃபில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு எந்தெந்த பார்ட்ஸு டென்டில்ஸை உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தோன்னா லீஃப் ஹூக்ஸ். ஹூக்குனா ஒன்றும் கிடையாது, ஒரு கொக்கி போல். தமிழ் எழுதிங்க, இலை கொக்கிகள். லீஃப் ஹூக்ஸ்னால் என்னது? இலை கொக்கிகள். இன் சம் பிளான்ஸ் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஹூக். சில தாவரத்தில் இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி போல் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் இந்த பிளான்ட் டு கிளீம். இது வந்து எதுக்கு உருவாயிருக்குன்னா ஒரு சப்போர்ட்டை தாங்கி கொண்டு மேலே வளருவதற்கு பயன்படுது. இதோடைய ஸ்டெம்மும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வீக்காக தான் இருக்கும். ஓகேங்களா, என்ன இருக்குது? கேட்ஸ் நெயில், அதாவது பூனையினுடைய நகம் போலவே இருக்கும். எதில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, வளைந்த பூனையின் நகம் போன்ற அமைப்பாக மாறியுள்ளது. இதில் வந்து பார்த்தோன்னா இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மரங்களுடைய பட்டைகளை இருக்குல்லே, அதோடைய சப்போர்ட்டு பார்க்கு அதை தொற்றி கொண்டு ஏறுவதற்கு இது இந்த ஹூக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அஸ்பாரிகஸ், அதாவது அஸ்பாரிகஸ் அப்படிங்கிறது தமிழில் வந்து பார்த்தா தண்ணீர் விட்டான் கிழங்கு நம்ம சொல்லுவோம். அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது மாடிஃபைட் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதாவது லீஃப் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதில் என்னது வந்து ஹூக்ஸாக உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குலாம் பார்க்கலாம். சில இதில் வந்து பார்த்தோன்னா இன் கேட்ஸ் நெயில் பாதி இருக்குது. எதில் அப்படின்னா பிகோனியா, என்னது உங்கீஸ் கேட்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு த லீஃப் ஸ்பைன்ஸ் ஆக்ட் எஸ் ஹூக். லீஃபில் இருக்கக்கூடிய முட்கள் கொக்கிகள் போட்டு செயல்படுது. அதில் வந்து பார்த்தோன்னா அஸ்பாரிகஸ். இன்னும் ஒன்று மூணாவது லீஃப் ஸ்பைன், இன்னொன்று என்னது பிராக்லிஸ். ஓகேங்களா, லீஃப் பைன், இன்னொன்று என்ன வந்து பார்த்தோன்னா பிராக்லிஸ். இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லீஃப் ஸ்பைன் அப்படிங்கிறது இலை முட்கள் தான். அந்த வந்து பிரிக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புறவளரி சிறு முட்கள்னு சொல்லுவாங்க. புறவளரி சிறு முட்கள். இதை ஒன்று பார்க்கலாம். லீவ்ஸ் ஆஃப் சர்டன் பிளான்ட்ஸ் டெவலப் என்னத்தை டெவலப் பண்ணுது அப்படின்னா ஸ்பைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸ்பைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் சிறு முட்களை அந்த இலைகள் உருவாக்குது. அந்த இலையின் மேலே சிறு சிறு முட்கள் இருக்கும். எய்தர் ஆன் த சர்ஃபேஸ். ஓகேங்களா, அதோடைய இலையினுடைய பரப்பில் ஆர் என்னது ஆன் த மாரிஜின், அது இலையினுடைய விளிம்புல அந்த முட்கள் இருக்கலாம். எதற்காக இருக்குது? அடாப்டேஷன் டு ஹெர்பிவோரி அண்ட் என்னது ஜெரிக் கண்டிஷன்ஸ். ஹெர்பிவோரி அப்படின்னா தாவரங்கள் அதை மேய்ந்திராமையும் வளர்ச்சியை தண்ணி இல்லாத கண்டிஷனில் அதை தாங்கிக் கொள்வதற்கும் அந்த முட்கள் வந்து பயன்படுதுங்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜைசைபஸ், என்னது ஆர்கிமோன். இன்னொன்று மிக்சிகானா, அதாவது பிரிக்லி பாப்பி நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது சொலேனம், என்னது ட்ரைஃபோரிட்டம். அது இந்த தாவரத்தில் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்கிறோம். அதாவது எக்ஸாம்பிள் நோட் பண்ணிங்க. ஜிஜிபஸ், இன்னொன்று என்னது ஆர்ஜிமோன் மெக்சிகானா அப்படின்னா பிரம்மன் தண்டு. அடுத்தது சொலேனம் ட்ரையோபேட்டம் அப்படின்னா தூதுவளை. தூதுவளை வந்து பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட் மெடிசின் ஃபார் த உங்களுக்கு வந்து இந்த நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்கள்ல, கோல்டு இல்லை வந்து பார்த்தோன்னா நல்ல வந்து பார்த்தோன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிளீகம் வந்து பார்த்தோன்னா சளி வந்து நல்லா உறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அந்த தூதுவளையில் நல்ல நெல்லில் வதக்கி அதை பச்சையாக இருப்பாங்க. தூதுவளைங்கிறது அப்படியே நம்ம ஈஸியாக கையால் பறிச்சிட முடியாது. அது இலையில் வந்து பார்த்தோன்னா முட்கள் இருக்கும். அந்த முட்களை ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். நீங்கள் இப்போ ரிமூவ் பண்ணும்போதே உங்கள் கையிலே அது வந்து நான் பஞ்ச் பண்ணும். ஓகேங்களா, அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு.
எது அந்த தூதுவளை. அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தோன்னா சொலைனம் ட்ரையோஃபேட்டம். ஓகேங்களா. ஸோ வறண்ட நில தாவரங்களான ஒப்பன்ஷியா, அப்புறம் அது யூஃபோர்பியா, இதோடைய இலைகளுக்கு இலையடிச்சதுகளும் முட்களாகவும் உருமாற்றம் அடைந்துருங்கிறாங்க. இதோடைய லீஃபே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவோ ஆகிருக்கு அப்படின்னா ஸ்பிக்குல்ஸாக மாறி இருக்கு. ஏன் அந்த தெரியும் உங்களுக்கு. ஒப்பன்ஷியா அப்படிங்கிறது இங்கே உள்ள பிளான்ட் கிடையாது, அது வந்து டெசர்ட் பிளான்ட். டெசர்ட்டில் வாட்டர் கிடையாது. அப்போ லீஃப் இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வாட்டரே அது எவாப்ரேட் பண்ணிடும். அதனால அந்த இலைகள்லாம் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா முட்களாக மாறி இருக்கு. நீங்கள் அங்கே ஃப்ளெஷ்ஷியாக உள்ளது அதோட ஸ்டெம்மு. ஓகேங்களா. அந்த ஸ்டெம்மு தான் க்ரீன் கலராக இருக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. அது நம்ம ஸ்டெம் மாடிஃபிகேஷனே நம்ம படிச்சிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இன் ஜீரோஃபைட்ஸ், அதான் ஒப்பன்ஷியான்னு சொல்கிறாங்க, சப்பாத்தி கல்லி. அது பிரிக்லி பியூர், அப்புறம் யூஃபோர்பியா லீவ்ஸ், அப்புறம் ஸ்டிப்புல்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு த ஸ்பைன். ஓகேங்களா. இலை அடிச்செதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்புல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைன் முட்களாக மாறி இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிள்ஸ் ஆஃப் ஏ ஸ்மால் ஷார்ப் ஸ்ட்ரக்சர்ஸ். பிரிக்கிள்ஸ்லாம் நான் என்ன சொன்னேன், சிறு முட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா சின்ன அளவில் இருக்கும் ஆனால் ஷார்ப்பாக இருக்கும். விச் ஆர் த அவுட் க்ரோத் ஃப்ரம் த எபிடெர்மல் செல்ஸ் ஆஃப் த ஸ்டெம். அந்த தண்டினுடைய புற வளரையில் முள்ளாக இருக்கும், அல்லது இலையிலுள்ள முள்ளாக இருக்கும். இட் ஆல்சோ ப்ரொடெக்டிவ் எகென்ஸ்ட் த ஹெர்பிவோரி. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ரோசா சாப். ஸோ ரோசா சாப் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரோசா சிச்சினம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் இந்த கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் லீஃப். தமிழ் எழுதிங்க. ஸ்டோரேஜ் லீஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேமிக்கும் இலை. ஓகேங்களா. என்ன இலை என்னென்னலாம் சேமிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹியர் சம் பிளான்ட்ஸ் ஆஃப் என்னது சலைனில் இருக்கலாம், உப்பு பகுதியில் இருக்கலாம், இல்லை ஜீரோஃபைட்ஸ் அதாவது பாலைவனத்தில் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராசுலேசியஸ் ஃபேமிலி காமன்லி ஹாவ் ஃப்ளஷி அண்ட் என்னது ஸ்வல்லன் லீவ்ஸ். அந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்ல சதைப்பற்றும் இருக்கும், நல்ல உப்பியும் இருக்குங்கிறாங்க. ஸோ திஸ் சாக்குலண்ட் லீவ்ஸ் ஸ்டோர் வாட்டர். இந்த இலை என்ன செய்யுது அப்படின்னா தண்ணீரை சேமிக்குதுங்கிறாங்க. அப்புறம் மியூசிலேஜஸ்னால் குழகுழப்பான இருக்கக்கூடிய தண்ணீரை சேமிக்கும். அப்புறம் என்ன அது ஃபுட் மெட்டீரியலை சேமிக்குது. ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் லீவ்ஸ் ரெசிஸ்ட் அது டெசிகேஷன், வறட்சியை தாங்கக்கூடியது இந்த மாதிரியான இலை அமைவு உள்ள தாவரங்கள்லாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவ். இந்த ஆலோவேரா பார்த்துறீங்களா, அது இலையை உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ள ஜல்லி போல் இருக்கும். அகாவே அதே போல் பிரயோஃபைலம், இது எல்லாமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டரி கண்டிஷன் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஃபைலோட். ஃபைலோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தமிழ் எழுதிங்க, இலை தொழில் காம்பு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலோட்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அகேஷியா, ஆரிக்குலிஃபார்மிஸ், அதாவது ஆரிக்குலிஃபார்மிஸ் அப்படிங்கிறது ஆஸ்திரேலிய அகேஷியான்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா பார்க்கின்சோனியா. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த இலைத்தொழில் காம்பில் வந்துடும் பைலோட். ஸோ என்ன செய்கிறாங்க, இலைத்தொழில் காம்புனா ஒன்றும் கிடையாது, இலை செய்ய வேண்டிய வேலையை அந்த காம்பு பகுதிகள் செய்யுது. ஓகேங்களா. இந்த பைலோட் ஆர் ஃப்ளாட் எப்படி இருக்குது அப்படின்னு தட்டையாக இருக்குது, பச்சையாக இருக்குது. கலர்டு லீஃப் லைக் என்னது மாடிஃபிகேஷன். ஓகேங்களா. கலர்டு லீஃப் லைக் மாடிஃபிகேஷன்னா இலை என்ன கலர் இருக்கும், க்ரீன் கலர் இருக்குது. அதே போல் இலை போல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இலை போல் இருக்கக்கூடிய பேட்டியோல்னால இலை காம்பு அல்லது சிற்றிலை காம்பு. இலை காம்போ சிற்றிலை காம்போ இலை போல் பச்சையாக இருந்து இலை செய்கிற வேலையை செஞ்சதுன்னா அதுக்கு பேர் என்னென்னா பைலோட். தட்ஸ் ஆல். ஸோ த லீஃப்லெட்ஸ் ஆர் லேமினா. ஓகேங்களா. லீஃப்லெட்ஸ்னால் சிற்றிலை, லேமினானா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இலை, தனி இலை. ஆஃப் த லீஃப் ஹைலி ரெடியூஸ். இங்கே வந்து இலைகள் வந்து ரொம்ப இருக்காது. ஆர் என்ன அது காடுகாசு சுத்தமாக இருக்காது. இட் பெர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் அதர் ஃபங்க்ஷன் ஆஃப் த லீஃப். வேலை செய்ய வேண்டிய இலை செய்ய வேண்டிய வேலையை இங்கே வந்து இலை பேட்டியோல்ஸும் ராச்சஸும் செய்யுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஃபைலோட். 3 மார்க்கில் நோட் பண்ணிங்க. அடுத்தது வந்து பார்த்தா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஞ்சர். தமிழ் எழுதிங்க. குடுவை தாவரம். இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், நெஃபந்தஸ்லாம் வந்து பார்த்தா ஒரு குடுவை தாவரம். ஏன் குடுவையாக இருக்குது அப்படின்னா அது வந்து மண்ணிலேருந்து நைட்ரஜனை எடுத்துக்க முடியாது. அது நைட்ரஜனை இந்த பூச்சிகள் உள்ளே போந்து அந்த பூச்சிகள் மூலயமா அந்த பூச்சிகளை டைஜஸ்ட் பண்ணி இதை வந்து என்ன எடுத்துக்கும் அப்படின்னா நைட்ரஜனை எடுத்துக்கும். அதான் பிஞ்சர். ஸோ த லீவ் பிகேம் என்ன அது மாடிஃபிகேஷன் டு பிஞ்சர். இலை வந்து உங்களுக்கு குடுவையாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். நெஃபந்தஸ் த பேசல் பார்ட் ஆஃப் த என்னது பேசல்னா அடிப்பகுதி. லீஃப் என்னது ஃபேமினார் அண்ட் என்னது மிட்ரிப் கண்டினியூஸ் டு என்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா காயில்டு டென்டில் ஸ்ட்ரக்சர்ஸ்.
அந்த இலையினுடைய பக்கவாட்டு குடுவையாக உருவாயிருக்கு. நடுப்புற இருக்கக்கூடிய மைய நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா கம்பி போல் உருவாயிருக்கு. தட்ஸ் ஆல். அந்த இலையினுடைய நுனிப்பகுதி எபிக்கல் பார்ட் ஆஃப் த லீஃப் மாடிஃபைட் இன்டு த பிஞ்சஸ். அந்த நுனிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மூடியாக மாறி இருக்கு. மவுத் ஆஃப் த பிஞ்சஸ் இஸ் க்ளோஸ்டு பை த லிட்னா மூடி, விச் இஸ் த மவுத் மாடிஃபிகேஷன் ஆஃப் த லீஃப் அபெக்ஸ். இலையினுடைய நுனிப்பகுதி தான் மூடியாக உருவாயிருக்கு. இலையினுடைய விளிம்பு பகுதி குடுவையாக உருவாயிருக்கு. இலையினுடைய காம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் போல் உருவாயிருக்கு. ஓகேங்களா. அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாடர். பிளாடர்னால் என்ன அப்படின்னா பையின்னு அர்த்தம். பிளாடர் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்த்தோன்னா யூட்ரிகுலேரியா. ஓகேங்களா. ஸோ த பிளாடர் வேர்ட் இது வந்து ரூட்லெஸ். இந்த தாவரத்தில் என்ன இருக்காதுன்னா வேர்களே இருக்காது. ஃப்ரீ ஃப்ளோட்டிங், தண்ணியில் மிதந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆர் ஸ்லைட்லி சப்மர்ஜ்டு, தண்ணியில் முழுகியும் காணப்படலாம். ஸோ இது ஒரு தாவரம். காமன்லி இன் மெனி வாட்டர் பாடிஸ், நிறைய குளம் குட்டை ஏரியில் இருக்கும். த லீஃப் இஸ் வெரி மச் என்னது செக்மெண்டட். இந்த இலைகள் வந்து பார்த்தோன்னா அது செக்மெண்ட்டாக இருக்குது, தனித்தனியாக இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. த செக்மெண்ட்ஸ் ஆர் மாடிஃபைடு டு ஃபார்ம். இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா மாறி இருக்கு அப்படின்னா பையு போல் மாறி இருக்கு. ஓகேங்களா. பிளாடர் லைக் ஸ்ட்ரக்சர் வித் எ ட்ராப், என்னது டோர் என்ட்ரன்ஸ் தட் ட்ராப் அக்வாட்டிக் அனிமல்ஸ். ஏன் பையு போல் மாறி இருக்கு? தண்ணியில் மிதந்து காணப்படக்கூடிய அந்த அந்த பிளாங்டான்ஸ் மாதிரி உள்ள ஃபுட் மெட்டீரியல்ஸை இது என்ன செஞ்சுக்குது, இது ஃபுட்டாக எடுத்துக்குது. அதான் பிளாடர்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதுக்கு ரூட் கிடையாது. ஓகேங்களா. அதுப்போ இது வந்து ஒரு கார்னிவோரஸ் பிளான்ட்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8th கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளோரல் லீவ்ஸ். ஃப்ளோரல் லீவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன்றா பார்க்கலாம். ஃப்ளோரல் லீவ்ஸ். ஸோ ஃப்ளோரல் லீவ்ஸை தமிழ் எழுதிங்க பூவிலைகள். ஃப்ளோரல் லீவ்ஸ்னால் வந்து பூவிலைகள். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் சச்சஸ் வந்து பார்த்தா செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டாமன்ஸ், கார்பல்ஸ், இதெல்லாம் ஒரு பூவில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். தமிழில் சொல்லணும்னா அல்லி வட்டம், புள்ளி வட்டம், மகரந்த தாள் வட்டம், லாஸ்ட்டில் வந்து சூலக வட்டம். இதுதான் எதோட மாடிஃபைடு அப்படின்னா இலையினுடைய மாறுபாடுகள் சொல்கிறாங்க. செப்பல்ஸ் அண்ட் என்னது பெட்டல்ஸ் ப்ரொடக்டிவ் இன் ஃபங்க்ஷன், பாதுகாக்குது. இது நான் எசென்ஷியல் பார்ட், நமக்கே தெரியும். இது ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. இது செப்பல்ஸும் பெட்டல்ஸும். ஸோ பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர்டாக இருக்கும் நல்லா. இது அட்ராக்ட் த இன்செக்ட் ஃபார் த பாலினேஷன். ஏன் கலராக இருக்குது? சிலது வந்து செம்பத்தை வந்து ரெட் கலர், நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இது வந்து அந்த இன்செக்ட் பாலினேட்டார் இருக்கு இல்லையா, அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் அதோட வேலை. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டாமன்ஸ் நம்ம சொல்லுவோம். இது போலன் பியரிங் மைக்ரோஸ்போரோஃபைலஸ். மேல் கேமிட் இதில் இருக்கும் ஸ்டாமனில். கார்பெல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவியல் பியரிங் என்னது மெகாஸ்போரோஃபைலஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இதுதான் இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். மெகாஸ்போரஸ் இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் டியூரேஷன். இது ஒரு தனி 5 மார்க். லீஃப் டியூரேஷன், இலையினுடைய வாழ்நாள். தமிழ் எழுதிங்க இலையினுடைய வாழ்நாள். த லீவ் மே பி ஸ்டே அண்ட் ஃபங்க்ஷன் ஃபியூ டேஸ் டு மெனி இயர்ஸ். சில இலைகள் ஒரு நாளிலிருந்து சில நாட்களிலிருந்து பல வருடங்களாக அந்த தாவரத்தில் இருக்கும். ஸோ லார்ஜ்லி டிட்டர்மைன்டு பை அடாப்டேஷன் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன். இந்த இலை வந்து இந்த தாவரத்தில் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படி தீர்மானிக்கக்கூடியது யார் இருக்குன்னா அதோடைய தகவமைவு தான். அங்கே இருக்கக்கூடிய காலநிலை தான் கிளைமேட்னு நான் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காடுக்கஸ். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அது பகாசியஸ் நம்ம சொல்லுவோம். பகாசியஸ், காடுக்கஸ் ஆர் பகாசிகஸ். எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷியா, இன்னொன்று சிஸ்ஸஸ். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவற்றை இலைகள் உருவான உடனே என்ன செஞ்சிடும் அப்படின்னா கீழே விழுந்துடும். ஃபாலிங் அட் த எண்ட் ஆஃப் த க்ரோவிங் சீசன். ஓகேங்களா. ஸோ ட்ரீ ஆர் ஷர்வ் இஸ் என்னது ஆர் இட்ஸ் லீஃப்லெட்ஸ் இன் வின்டர் அண்ட் சம்மர் சீசன். ஓகேங்களா. வின்டர் சீசன்லேயோ இல்லை சம்மர் சீசன்லேயோ, பனிக்காலத்துலேயோ இல்லை வெயில் காலத்துலேயோ, குளிர்காலம்னு வச்சுக்கலாம், வின்டர், கோடைக்காலம், இதில் வந்து உதிர்ந்துடும். அதான் உடன் உதிர்பவை. இலைகள் உருவான உடனே உதிர்ந்து விடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெசிடியோஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. டெசிடியோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதான் கொடுத்துருக்காங்க. கார்டியஸ் அப்படிங்கிறது என்னது ஃபாலிங் ஆஃப் சூன் ஆஃப்டர் ஃபார்மேஷன். உருவான உடனே அது வந்து கீழே விடுதுன்னா அது வந்து கார்டிகோஸ். டெசிடியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேப்லி, பால்மேரியா, இன்னொன்று என்ன அது லியூனியா, எரித்ரினா. இதில்
ஃபாலிங் அவுட் எண்ட் ஆஃப் த க்ரோவிங் சீசன். எண்ட் ஆஃப் த க்ரோவிங் சீசன்னா ஒரு சீசன் முடியுது, ஒரு பருவம் முடிஞ்சோடனே அது வந்து அந்த அந்த புதர் செடியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுலேருந்து தாவரத்துலேருந்து அது வந்து கீழே விழுந்துடுது. அதுதான் வந்து டெலிசியஸ். எவர் கிரீனும் ஒன்று கொடுத்துருக்காங்க, பசுமை மாறாதவை. நோட் பண்ணிங்க, பசுமை மாறாதவை. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைமூசாப்ஸ், இன்னொன்று என்னது கேலோஃபில்லம். மைமூசாப், இன்னொன்று என்னது கேலோஃபில்லம். இதில் லீவ் பர்சிஸ் த்ரூஅவுட் த இயர். வருடம் ஃபுல்லாகவே இலைகள் இருக்கும் இதில், இந்த தாவரத்தில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலின் ரெகுலர்லி ஸோ தட் ட்ரீ இஸ் நெவர் என்னது லீஃப்லெஸ். உங்களுக்கு எந்த அளவு இலைகள் விழுதோ அந்த அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலைகள் வந்து உருவாகிட்டே இருக்கும். இலைகள் சீரான இடைவெளிகள் உதுவதால் கண்டினியூஸாக கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒன்று அப்படி. ஓகேங்களா. எப்பொழுதும் இருக்கிற மாதிரியே இருக்கும். எனவே தாவரம் முழுவதும் என்ன அது இலையற்று காணப்படாது. சில பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்தோடனே மொட்டையாக இலையெல்லாம் கொட்டி, இந்த வேப்ப மரம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வெயில் காலத்தில் மொட்டையாக நிற்கும், மழை பெஞ்சோன்னு அப்படியே துளிர்க்கும். அதே மாதிரி இல்லாமல் இது இலைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் வருடம் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாமரத்தில் உள்ள மாதிரிலாம், இந்த பலா இது மாதிரி உள்ளதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உதிரா இலைகள், அதான் மேர்சென்ட். மேர்சென்ட் அப்படிங்கிறது என்னது, உதிரா இலைகள். எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேகேசி. ஸோ லீவ்ஸ் நாட் என்னது ஃபாலிங் பட் வெதரிங் ஆன் த பிளான்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேகேசி குடும்ப தாவரத்தில் இலைகள் உலர்ந்து என்னது உதிராமல் தாவரத்திலேயே இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேர்சென்ட் லீவ்ஸ் அப்படியே இந்த பிளான்ட்லேயே இருக்குது பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்குங்க. மேர்சென்ட் லீவ்ஸ் எப்போதும் கீழே இருக்காது. இதே மாதிரி பிளான்ட் நம்ம வாசலில் வச்சோம்னா நமக்கு குப்பையும் சேராது. இது ஒரு பெஸ்ட்டான ஒரு இதாக இருக்குது இந்த மேர்சென்ட் பிளான்ட்ஸ். ஓகேங்களா. இது எவர் கிரீன், இது பசுமை மாறா காடுகள், எப்போதும் பசுமையாக இருக்கும். இலைகள் விடும், பட் பீரியாடிக்கலாக விழுந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்னது பிளான்ட்ஸ் இருக்கக்கூடிய லீஃப் இந்த இது எல்லாமே. ஓகே. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா 11th பாட்னியில் வெஜிடேட்டிவ் மார்பாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இது வந்து 4th வீடியோ. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.